வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலுக்கான வேகன்சி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 31st May 2026. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 20th June. இதில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இல்லாமல் பிபிஆர்எல் அப்படின்ற பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ் லிமிடெட், இதுவும் பாரத் பெட்ரோலியம் கீழே தான் வருது. ஸோ இந்த கம்பெனிக்கு எல்லாம் சேர்த்து தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர், டீம் லீடர், எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக் ஆர் அதுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் பண்ணிடலாம். ஜியாலஜி, அப்ளைட் ஜியாலஜி, ஜியோ ஃபிசிக்ஸ், அப்ளைட் ஜியோ ஃபிசிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் ஃபுல் டைமில் 60 ஆர் above 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் மற்றும் 50 ஆர் above 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கலாம். மினிமம் ஒரு 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட்டு, ஹைட்ரோ கார்பன் இதில் எல்லாமே ஒரு 5 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வர்றதுனால ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள். இதில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது டீம் மெம்பர், டீம் லீடர், அசட் மேனேஜர். இதை பொறுத்த வரைக்கும் பிஏ, பிடெக் வந்து 60 ஆர் above 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். எந்த டிசிப்ளின் அப்படின்னா அலைடு டிசிப்ளின்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டாங்க. இது படித்தது இல்லாமல் நீங்கள் எம்பிஏவோ இல்லை பிஜிடிஎம்மோ ஆர் போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஜியோ சயின்ஸ்லேயே பண்ணியிருந்தால் அது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அசட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட், ஹைட்ரோ கார்பன் செக்டர் இதிலலாம் ஒரு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 இயர்ஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது டீம் மெம்பர், ரிசர்வாயர் இன்ஜினியர். இதை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் டெக்னாலஜி, அப்ளைடு பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கலாம். மினிமம் ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆயில், கேஸ் இண்டஸ்ட்ரி, ரிசர்வாயர் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் வந்து ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34 இயர்ஸ். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்தது கம்பெனி செக்ரட்டரி. இதுலேயே வந்து கம்பெனி செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி, டீம் லீடர். ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். மினிமம் ஒரு 18 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முக்கியமாக செபி ரெகுலேஷன்ஸு, ஃபீமா ஆக்டு இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 46 இயர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது கம்பெனி செக்ரட்டரி, டீம் மெம்பர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிஃபைடு கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கணும். 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், செபி ரெகுலேஷன்ஸ் இதிலெல்லாம் நல்ல ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 2ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டீம் மெம்பர், லீடர், ஃபினான்ஸ் இந்த கேட்டகரியில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இதை பற்றி வரைக்கும் சிஏ ஃபைனல் எக்ஸாமினேஷன் கிளியர்டு இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி படித்தவங்க இல்லை ஐசிடபிள்யூ ஃபைனல் எக்ஸாமினேஷன் கிளியர்டு இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இந்த கேண்டிடேட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55 ஆர் above 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் மாத்திரம் 50 ஆர் above 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டாக்ஸேஷன், ஆடிட்டிங், பட்ஜெட்டிங், ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் ஒரு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 இயர்ஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே அப்ளிகபிள் தான். இதில் 15 வேகன்சி இருக்குது. அடுத்தது அவங்களோட இன்னொரு டிபார்ட்மெண்ட்டான பெட்ரோகெமிக்கல். ஸோ இந்த பெட்ரோகெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன வேகன்சின்னு பார்த்துருவோம். ஹெட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் பெட்ரோகெமிக்கல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸில் பெட்ரோகெமிக்கல் டாஸ்க் ஃபோர்ஸில் நீங்கள் பிஏ, பிடெக் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பாலிமர் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். இதுலேயே பிஹெச்டி, எம்எஸ்சி டிகிரியும் நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்.
அதுலேயும் முக்கியமாக ஒரு 10 இயர்ஸ் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பிராண்டிங், இண்டஸ்ட்ரி வந்து பெட்ரோகெமிக்கல் ஆர் பாலிமர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 இயர்ஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. டெக்னிக்கல் ஆஃபீஸர் பாலிமர் மார்க்கெட்டிங் இதை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், பாலிமர் சயின்ஸ், பாலிமர் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் இன்ஜினியரிங் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் 60 ஆர் above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பிஹெச்டி, எம்எஸ்சி படித்தவங்களும் படிச்சிருந்தாலும் அது ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். மினிமம் வந்து 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 34 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது வேசைட் அம்யூனிட்டிஸ், இதுவுமே பிபிசிஎல் கீழே தான் வருது. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனாக என்ன சொல்லியிருக்காங்க, டீம் லீடர் WSA ஹைவே ரெஸ்ட் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஃபுல் டைமில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஸோ இதுக்கு ஆறு இதற்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க 60 ஆர் above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மினிமம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு 5 இயர்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி, அதே மாதிரி மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 இயர்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேகன்சி வந்து 5 வேகன்சி இருக்குது. அடுத்தது சைட் மேனேஜர் WSA ஹைவே ரெஸ்ட் ஸ்டாப்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் வந்து மினிமம் 60 ஆர் above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கலாம் இதே ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில், அதே 60 ஆர் above 60 மார்க் வாங்கி ஃபுல் டைமில் நீங்கள் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் பாஸ் பண்ணியிருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து இந்த இது எதெல்லாம் படிச்சிருக்கலாம் அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மாத்திரம் 50 ஆர் above 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக கேட்டிருக்காங்க. அதுலேயுமே ஒரு 3 இயர்ஸ் வந்து கீழே சொல்லியிருக்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மினிமம் 3 இயர்ஸ். அது எதில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், QSR குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் பெவரேஜ் செயின்ஸ், ரீட்டைல் ஸ்டோர் ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மால் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், இதில் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34 இயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 23 வேகன்சி இதில் இருக்குது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் 20th ஜூனுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் www.bharatpetroleum.in அதில் போயிட்டு கேரியர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரண்ட் ஜாப் ஓப்பனிங் போனீங்கன்னா அதில் இந்த ஓப்பனிங் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். அதில் அப்ளை ஆன்லைன் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI இந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணணும். SC ST PWBD கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு OBC NCL எக்ஸ் சர்வீஸ்மேன் EWS இந்த கேண்டிடேட்டுக்கு 1180 வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000ம் GST வந்து 18% அப்படின்ற ரீதியில் 180 ரூபாயும் சேர்த்து 1180 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆல்ரெடி சொல்லியாச்சு, எல்லாமே ஆன்லைன் மோட். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தா எல்லா ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களோட பே ஸ்கேல் 50,000லேருந்து 2,80,000 வரைக்கும் உங்களோட பே ஸ்கேல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை கொடுத்துருக்கேன் நான். இதை தவிர உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். கீழே வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனுக்கான எந்த வீடியோவும் நான் பெருசாக போட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கான போடுறேன். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கட் பண்ணி ஷார்ட்டாக பண்ணதுக்கான எல்லாமே ஒரு above 10 இயர்ஸ், above 7 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனுக்கான வேகன்சி தான் இது. ஸோ நிறைய வளவலன்ட்டு அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதையே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க. ஒவ்வொரு ஜாபுக்கு கீழேயும் அவங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், லைக் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
தேங்க் யூ வெரி மச்.